புத்தி பார்த்துட்டோம். இப்ப அடுத்தது வந்து சனி புத்தி. சந்திரன் திசையில சனி புத்தி எவ்வளவு நாள் நான் சொல்றேன். நீங்க சொல்லிட்டீங்க, இன்னொருக்க சொல்லிருங்க, வேற மாதிரி கேள்வி. இப்போ அடுத்த சந்திரன் திசையில வந்துட்டு சரி, இப்போ என்ன பார்த்தா குரு புத்தி பார்த்தோமா? ஓகேங்கய்யா. இப்போ சந்திரன் திசையில குரு புத்தி பத்தி சொல்லிட்டீங்க, அதுக்கான பரிகாரங்களும் சொல்லியாச்சு. இனி அடுத்ததான் இதே சந்திரன் திசையிலேயே வந்துட்டு சனி புத்தி எப்படி இருக்கும், எந்த மாதிரி பரிகாரங்கள் இருக்கு மெயினா? சரி, அதாவது நல்ல கேள்வி கேட்டுக்கிறீங்க. அதாவது என்னன்னா, சந்திரன் திசையில சனி புத்தி எவ்வளவு காலம், அதுக்கு என்ன எளிய பரிகாரம்னா அம்மா கேட்டிருக்காங்க. ரொம்ப நல்ல அருமையான விஷயம் அம்மா கேட்டது. ஏன்னா இதெல்லாம் வந்து அவங்க கேட்கலைன்னா நம்மளும் சொல்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாயிடும். இருந்தாலும் அவங்களுடைய ஜாதகத்துல முதல் சந்திரன் திசையில சனி புத்தி 19 மாதம். இந்த 19 மாதம்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த 19 மாதத்துக்கு அவங்களுக்கு சனி புத்தி நடக்கும். இப்ப நேரம் நம்ம சனி கிட்ட போயிடலாங்க. சனினா இருட்டு, சனினா இருட்டு, கருப்பா இருக்கிறது எல்லாமே இருட்டு, பிரைட்னஸ் இல்லையா? சனிக்கு உகந்த கலரும் ஒரு கருப்பு தான். அப்ப நம்ம நேரம் இப்ப எங்க போயிருங்க, பரிகாரத்துக்கு எங்க போயிடும்? சனி இருட்டுக்கும் போது வெளிச்சம் அல்ல. அப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண் பார்வை இல்லாதவர்களுக்கு, கண் பார்வை இல்லாதவர்களுக்கு ஒரு சாப்பாடும் ட்ரெஸ்ஸும் வாங்கி கொடுத்தாங்கன்னா அந்த சனி புத்தி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸா வேலை செய்யும். சாப்பாடு ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கும். அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்க, அவங்களுக்கு உலகமே இருட்டு, அவங்களுக்கு என்ன வேணும்? ஆனந்தம் மறைக்கிறதுக்கு ஒரு துணி, வயிறு பசிக்குதுங்கிற போது சாப்பாடு, இந்த ரெண்டும் இருந்தாலே அவங்களுக்கு போதும். அவங்க எத்தச்சோட 10 நகை போட்டாலும் அவங்க பார்க்க முடியுதா? முடியாது இல்லைங்களா? இது வந்து பரிகாரத்தோட ஒரு தானம் பண்ண மாதிரி கூட கண்டிப்பா கண்டிப்பாங்கம்மா. இது வந்து நம்ம ஒரு ஜோதிடரா இருந்து நம்ம சொல்றோம். ஆனா இது யாரு செய்யறாங்களோ அவங்க குடும்பத்துக்கு அந்த புண்ணியம் போகுதல்ல, கண்டிப்பா செய்யும். ஏன்னா அவங்க வாங்கி சாப்பிட்டு வாழ்த்துறக்குள்ள இவங்க வீடு போறதுக்கு ரொம்ப தூரமா இருக்கு, புண்ணியம் போறதுக்கு ஸ்பீடா இருக்கு. இவங்க வீடு வளைஞ்சு போகணும், புண்ணியம் டைரக்டா போய் அவங்க வீட்டுல உட்காந்துரும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு புண்ணியம் இருக்கு. அப்போ கண் பார்வை இல்லாதவங்களுக்கு இந்த தானம் பண்ணலாம். அதுக்கு அடுத்தபடியா எள்ளு வந்து ஒரு கைப்பிடி எடுத்து 19 முறை தலையை சுத்தி, இந்த சனியுடைய தாக்கம் நம்மள வராம இருக்கும்னா ஒரு தேங்காய் ஒண்ணு எடுத்து அந்த தேங்காயில தொலைய போட்டு அந்த எல்லை பூரம் போட்டு 19 முறை தலையை சுத்தி மண்ணுல கொண்டு போய் புதைச்சு வச்சுட்டு வந்துட்டாங்கன்னா சனியோட தாக்கம் சுத்தமா பாதிக்காது. எல்லாமே கட்டுப்படுத்துறோம். இப்ப ஒருத்தர் வந்து முடி வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா அவருக்கு வெளியே வர வரைக்கும் நம்மளுக்கு பயம் இல்லாம இருக்கலாம்ல, இல்லைங்களா? அப்ப என்னன்னா சனி என்பது என்ன? எள்ளு. அந்த எள்ளுடைய தானியத்தை எடுத்து அந்த ஒரு தேங்காயில தொலை போட்டு அந்த தண்ணி எல்லாம் வெளியேற்றிட்டு உள்ளுக்குள்ள ஒரு இடம் இருக்கும் இல்லைங்களா, அதுக்குள்ள கொண்டு போய் சனி பகவானே அப்படின்னு சொல்லி உள்ள போட்டு சனி திசை வந்து 19 வருஷம். அதனால 19 தடவை தலை சுத்தி கால் மிதிபடாத இடத்துல கொண்டு போய் குழிய பறிச்சு இவங்க மூடி வச்சு போட்டு திரும்பி பார்க்காம வந்துட்டாங்கன்னா சனியுடைய கொடுமையோ தாக்கமோ ஒண்ணும் பாதிக்காது. ஒரே டைம் செஞ்சா அந்த புத்தி முடியறதுக்குள்ள செய்யணும். ஒண்ணும். ரெண்டாவது 2 பரிகாரம் சொல்லியிருக்கேன். 3வது பரிகாரம் என்னன்னா, கால், அதாவது சனினை இரும்பு, ஆணி அடிச்ச பாத குரடை இருக்குது இல்லைங்களா? இப்ப காலு பாத குரடை மேல நிக்கிறாங்கல்ல, இப்ப ஒருத்தர் ஆணி மேல நிக்கிறாங்கன்னு சொல்றாங்கல்ல, கோவில் எல்லாம் பாத்தீங்கன்னா சாமி ஆடுறவங்க பாத்தீங்கன்னா ஜங்கு நல்லா ஆடுவாங்க. கரெக்டா? அந்த பாத குரடுல சனினை இரும்பு, ஆணி இருக்க இல்லையா? இப்ப சனினை மிதியடி, அது செருப்பு மாதிரி தானே இருக்கு. இது மேல நின்னுதான் குறி சொல்லுவாங்க ஒவ்வொருத்தர். இந்த பாத குரடு எங்கேயாவது ஒரு பக்கம் மரப்பலகையில செஞ்சு இவங்க சாமி கும்பிட்டு சனி பகவானே எனக்கு எந்த ஒரு பாதிப்பு வரக்கூடாதுன்னு சொல்லி இவங்க கோயில கொண்டு போய் சாமிக்கு வந்து சாமி ஆடி குறி சொல்றவங்களுக்கு தாராளமா கொடுத்துட்டாங்கன்னா சனியோட தாக்க சுத்தமா பாதிக்கும். இதுதான் ரொம்ப முக்கியமா பண்ண வேண்டியது. ஏன்னா நிறைய பேர்களுக்கு வந்து வாழ்க்கையில எல்லாரும் மோஸ்ட்லி ஒரு 10 ஜாதகம் இருக்கு அப்படின்னா அதுல ஒரு 8 ஜாதகமாவது அந்த சனியினுடைய தாக்கம் இருக்கும். அதனால சனி கண்டு நிறைய நலமகாராஜாவே பயந்து ஒரு காலத்துல ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காரு. அப்போ அதுக்கு அடுத்து 3 பரிகாரம் ஆச்சு. இவங்க ஜாதகத்துல 7 சனி நடந்தாலோ, சனி புத்தி நடந்தாலோ, சனி அந்தரம் நடந்தாலோ பேர்ச்சம்பளம் வாங்கி சனிக்கிழமை அன்னைக்கு தானம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு பேர் சொல்ற அளவுக்கு அவமானம் கெட்ட பேர் வராது. நம்மளால முடிஞ்ச அளவுக்கு தான் செய்ய சொல்லியிருக்காங்க. பெரிய இது செய்யறதுக்கு எல்லாம் பெரிய செலவு இதெல்லாம் எதுவுமே நீங்க எதிர்பார்க்கும் அதிகமா இருக்குன்னு நினைக்கவும் கூடாது. எல்லாமே நம்மளால முடிஞ்சது, நமக்கு அது செய்யறதுக்கு உண்டான நேரத்தை மட்டும் நம்ம ஒதுக்கிட்டாலே போதும், நல்லா இருக்கும் இல்லையா? கண்டிப்பாங்க. ஏன்னா பாருங்க, பேரிச்சம்பழத்துக்கு இந்த பரிகாரத்துக்கு நம்ம பேரிச்சம்பழம் எடுக்கிறோம். பேரிச்சம்பழம் என்ன சத்து?
இரும்பு சத்து. சனி என்ன? சனி இரும்பு. அதனாலதான் சேர்ச்சாம்பழம் எல்லாம் அதற்கு ஒண்ணுக்குள்ள லிங்க் தான். அதோட உகந்தது அதுக்கு உண்டானது. அந்த காலத்துல அந்த காலத்துல சொல்லுவாங்கல்ல பழைய இரும்புக்கு பேர்ச்சாம்பழம். ஆமா. அது ஏன் சொன்னாங்க? அவங்க பழைய பழசுனாலே சனி, இரும்புனாலும் சனி, பேர்ச்சம்பழம்னாலும் சனி. ஒரு கோரிக்கையை தான் சொல்லியிருக்காங்க அந்த காலத்துல. இதுவே நானும் இன்னைக்குதான் கேள்விப்படுறேன். இதன் மூலமா தெரிஞ்சுக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்கு போல இருக்கு. சோ பாக்குறதுக்கே நமக்கு இதெல்லாம் கேட்க கேட்க இன்னும் அடுத்தடுத்து என்ன 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 அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்துகிட்டே இருக்கு. நிறைய தெரிஞ்சுக்கலாம் போல. ஆமாங்கம்மா. அதாவது நம்மளுக்கு தொழில் ஜீவனமே நம்மளுக்கு இதுதான். இந்த தொழில ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஹைலைட் இருப்பாங்க இல்லையா? அது மாதிரி இந்த ஜோதிடத்துல நம்மளுக்கு ஜீவனமே இதுதான். இதுதான் நம்மளுக்கு சோறு போடுது. இந்த சோறு போடுறதே நாம இந்த நல்ல வாக்கு சொல்லித்தான் அவங்க கிட்ட 2 பணம் வாங்கி நம்ம வயிற்றுக்கு சாப்பாடு சாப்பிடுறோம். அப்ப அது ஜீவனமா இருக்கிறதுனால அதுக்குள்ள என்னென்ன காலத்துல முன்னோர்கள் ரகசியத்தை பரிகாரமா வச்சுக்கிறாங்களோ அதையெல்லாம் எடுத்து இன்னைக்கு எளிய முறையில நீங்க கேட்டதுனால மக்களுக்கு போய் சேரும். ஓகே, நல்ல சிறப்பான ஒரு தகவல் சொல்லியிருக்கீங்க. ரொம்பவே பயனுள்ளதா இருக்கு எல்லாருக்குமே. உங்களுக்கு மேலும் எனக்கு இந்த திசையில இந்த புத்தி நடக்குதுங்க, இதுக்கு நான் என்ன பண்றது, இப்ப ஐயா சொல்றது வேறதா இருக்கு அப்படிங்கும்போது நீங்க நேர்ல பாக்கலாம். நேர்ல வர முடியல, நான் இப்போதைக்கு போன்ல ஏதாவது தகவல் கிடைக்குமா அப்படின்னு நினைச்சீங்கனாலுமே ஐயாவுடைய தொலைபேசி எண்ணெல்லாம் நாங்க கீழே கொடுத்துருக்கோம். நீங்க கால் பண்ணி நீங்க போன்லயே சில விளக்கங்களை நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கான பரிகாரங்களையும் நீங்க செய்யலாம்.